அன்பான சிம்மராசி நேயர்களே, 2025 பல அதிரிபுத்திரியான சிறப்பான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதாவது ஒரு மனுஷன் தும்முனா பிரச்சனை, கொட்டாவி விட்டா பிரச்சனை, இன்னும் சொல்ல போனா என்ன, அவனால பிரச்சனைன்னே பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்படி தான் பல பேருடைய பார்வை இருக்கு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. சிம்மராசிக்காரவங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்ய நினைப்பவர்கள். இன்னும் சொல்ல போனா சிம்மராசிக்காரவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இதுதான் தேவை அப்படின்னு முடிவு செய்யக்கூடியவர்கள். சிம்மராசிக்காரர்கள் ஒரு அரசாட்சி செய்பவர்களாக இருந்தாங்கன்னா மக்களுக்கு உண்மையிலேயே விசுவாசமா இருப்பாங்க, மக்கள் மீது மிகவும் கவனமாக இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முத்திரை மட்டும் என்னன்னா, சிம்மராசிக்காரவங்க கெட்டவங்கிற முத்திரை மட்டும் எப்பயுமே இருக்கும். ஆனா அந்த முத்திரையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சிம்மராசிக்காரர்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வை பராசக்தி கொடுப்பா. அதனால யாராவது நமக்கு ஒரு முத்திரை குத்துறாங்கன்னா அந்த முத்திரையை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு எவனும் முத்திரை குத்தலைன்னா தான் பயப்படணும். என்னடா எல்லாரும் தூங்கிட்டீங்களா, இல்லை எல்லாரும் ஆப்சண்ட் ஆகிட்டீங்களா, என்னை பற்றி எந்த கருத்துமே சொல்லலை, என்னை பற்றி விமர்சனமே பண்ணலை, திருந்துட்டீங்களோ அப்படி கேட்க வேண்டிய இடம். என்ன நான் சொல்றது சரிதானே? இதுதான் உண்மை. திருந்துட்டீங்களோ அப்படி. சிம்மராசிக்காரர்கள் பற்றி யாராவது குறை சொல்லணும், இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அவன் குறை சொல்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீதி என்ன தெரியும், நியாயம் என்னன்னு தெரியும். அது 2025 இன்னும் கூடுதலா தெரியும். இப்போ இந்த 2025 ஒரு 6 விஷயத்துல கவனமா இருக்கணும். முதல் விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் அதுதான். பேசிக்கலி நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம குடும்பத்திற்காக நம்மளுடைய ஹெல்த்தை அடமானம் வைப்போம். நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக. நமக்கு தெரியாது, ராத்திரி கண்ணு முழிப்போம், திடீர்னு வேலைக்கு போவோம், திடீர்னு இடத்துக்கு போவோம், வெளிநாட்டில் வேலை பார்ப்போம், இங்கே நம்ம உடம்பு போயிட்டுருக்கோம். எவ்வளோ பிபி இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குது, எதையும் கண்டுக்காமல் செக் பண்ணாமல் விட்டுருவோம். நமக்கு எதோ எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்பிக்கை, அது அப்புறமா தான் தெரியும். அதுதான் சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில் ஒரு அழகான தமிழர்களுடைய பாரம்பரிய முறைகளை இந்த சிம்மராசிக்காரர்கள் தயவு செய்து பயன்படுத்துங்க. அது என்னங்க தமிழர்களுடைய பாரம்பரிய முறை? தமிழன் பாரம்பரியத்தில் 100 வயசு வாழலான்னு கத்து கொடுத்தவன் தமிழன். இது சிம்மராசிக்காரர்கள் இல்லை, எல்லா ராசிக்காரர்களும் பயன்படுத்தணும். முதல்ல ஒரு வீட்டுக்கு யாராவது விருந்தாடிகள் வந்தால் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகும்போது உட்கார வச்சு அவங்கள்ட்ட ப்ரெசன்ட் கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அது மாதிரி தண்ணி குடிக்கிறவங்க உட்காந்து தண்ணி குடிப்பாங்க, சாப்பிட்றவங்க சப்பளம் போட்டு உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தமிழர்களுடைய குணம், தமிழர்களுடைய அவங்களுடைய நிலைகள். இதெல்லாம் செஞ்சா 120 வருஷம் வாழலான்னு தெரியும், வியாதி இல்லாமல் வாழலான்னு தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை இப்போ நம்ம பயன்படுத்தணும். அவசரமாக இப்போ எதுவுமே பண்ணாதீங்க சிம்மராசிக்காரர்களே. இந்த 2025 அவசரமாக போகிற வாக்கிங்கில் தண்ணி குடிக்கிறது, வாக்கிங்கில் ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை இந்த 2025 அவாய்ட் பண்ணுங்க சிம்மராசிக்காரர்கள். நின்றுக்கிட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, சப்பளம் கொட்டிட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்வாங்க சில பேர். அதுக்கு தான் நான் வீட்டில் சாப்பிட சொல்கிறது. காரில் உட்காந்தா கூட நீங்கள் காரில் கூட காலை தூக்கி மேலே சப்பளம் கொட்டிட்டு உட்காந்து சாப்பிடுங்க. ஹோட்டலில் கூட உட்காந்துருக்கீங்கன்னா சேரில் உட்காந்து காலை 2 மேலே தூக்கி கட்டிக்கும்.
இந்த சாப்பாடு சரியாக அந்த குடலில் போய் இறங்கும். ஏன்னா இப்போ குடல் பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தானங்க தெரியும். நான் ஏன் தண்ணி குடிக்கிறது சாப்பாடுல முக்கியத்துவம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் தேவையில்லாமல் உடம்பை கொண்டு போய் மருத்துவத்துறையில் கொண்டு போய் உட்கார வச்சுருந்தோம்னா நமக்கு வேலை மிச்சம் கஷ்டப்படுது இல்லை. நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க. சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே தனியாளாக இருக்க மாட்டாங்க. அவங்கள நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய டீச்சர்ஸ் சிம்மராசியில் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் சிம்மராசியில் இருப்பாங்க, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சிம்மராசியில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள நம்பி அவங்க குடும்பம் மட்டும் இருக்காது, இன்னும் 4 குடும்பம் சேர்ந்துருக்கும். எல்லாருக்கும் போய் சொல்லணும்ல. அப்போ உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும். 2025 ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நான் இவ்வளோதான் பேசிகிட்டு இருக்கிறேன். தேவையில்லாமல் அரசியல் தலைவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்களை களங்கப்படுத்த விரும்புவார்கள் நிறைய பேர். நான் தான் சொல்கிறேன், வைத்தறிச்ச கரப்பையிலும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அரசியலில் இருந்தீர்கள்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இந்த 2025. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அதில் முடிவாக இருங்க. உங்கள் மனசாட்சிப்படி நடங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு ரெக்யூஸ்டாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் சிவனை அதிகம் இந்த வருஷம் வழிபாடு பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியம் கால பைரவரை வழிபாடு பண்ணணும். காலத்தை உணர்த்தி உங்களுக்கு கொடுப்பார். எல்லா நாளையும் சக்ஸஸாக கொடுப்பார் 100%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இந்த வருஷத்தில் நிறைய கட்டுமான பணிகள் செய்வதற்கான விஷயங்கள் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட கட்டுமான பணிகள், இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதில் ஏமாறாமல் இருக்கணும். நல்லது சொல்கிறேன், அதில் ஒரு கெட்டது வருது. எப்படி? யாராவது ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பி அதில் இறங்காதீங்க. அதை ஒரு தடவை விசாரிங்க. நீங்கள் கட்டுமான பணிகளில் இறங்கும் பொழுதும் பூமி சம்பந்தப்பட்ட ஒரு இடத்த வாங்குறதா இருந்தாலும் அதில் வில்லங்க இருக்கா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மண் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க சிம்மராசிக்காரர்களே. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது சிம்மராசிக்கு அலாட், ரொம்ப முக்கியமான அலாட். உங்கள் ஃபேமிலியில் இன்டிமேஷன் கொடுப்பாங்க, அதை ஏற்றுக்குங்க. உங்கள் பையன் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கலாம், உங்கள் பொண்ணு கொடுக்கலாம், உங்கள் மருமகன் கொடுக்கலாம், உங்கள் மருமக கொடுக்கலாம், உங்கள் அப்பா கொடுக்கலாம், உங்கள் தாத்தா கொடுக்கலாம். யாரோ ஒருத்தவங்க இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அவசர அவசரமாக கிளம்புவீங்க, ஐயா சித்த நாளே உட்காந்து போய்யா அப்படின்னு உங்கள் தாத்தா சொல்லுவார். நீங்கள் கேட்கணும். என்னமோ எதுக்கு சொன்னாரும் தெரியாது, உட்காந்து தான் போகணும். கடவுள் சொன்ன வார்த்தை. 10 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல போ. எவனும் நமக்கு ஒன்றும் கிரீடம் வைக்க போகிறது இல்லை. எப்படி போனாலும் நம்மளை குறைதான் சொல்ல போகிறான். இது வரைக்கும் சாதிச்சிருக்கமே எத்தனை பேர் நம்மளை பாராட்டியிருக்கிறான். ஒன்று பாராட்டுறவன் நம்மக்கிட்ட பல்லிக்கிறவனா இருப்பான், நம்மள்கிட்ட எதை எதிர்பார்க்குறவனா இருப்பான். அவன் பாராட்டுவான். அந்த பாராட்டெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கவே கூடாது. எதிரி பாராட்டினானான்னு பார்க்கணும். எதிரி உண்மையிலே பாராட்டுவான் அவங்கள, அதுதான் முக்கியம். சிம்மராசிக்காரர்களை எதிரி பாராட்டுவான். ஆனால் என்ன, வெளிப்படையாக பாராட்ட மாட்டான். எப்படி பாராட்டுவான்னா, நல்லடா அற்புதமான திட்டம்லாம் போடுறாங்க, அற்புதமாக குடும்பத்தை நடத்துகிறாரு, அற்புதமாக இந்த அம்மா குடும்பத்தை நடத்துது, அற்புதமாக இந்த வேலையை செய்கிறாங்களே அப்படின்னு பயப்படுவான். அதுதான் பாராட்டு. எதிரி என்றைக்குமே வாயால் பாராட்ட மாட்டான், அவன் செயல் அவன் தூங்க மாட்டான். அது நமக்கு கிடைக்கிற பாராட்டு. ஆனால் நண்பர்களோ குடும்பத்தில் உள்ளவங்களோ தெரிஞ்சவங்களோ ஒருத்தர் விசுவாசமாக இருப்பான் பாருங்க, அவன் பாராட்ட மாட்டான். யாருக்காக நான் மாடு மாதிரி உழைக்கிறேன்னு அவன் பாராட்ட மாட்டான். அதை இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடாது, அது வேண்டாம். கடவுளுடைய சாட்சியாக நீங்கள் வாழுங்க. சிவன் எதையாவது எதிர்பார்த்து வாழ்றாரு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சிவன் இந்த உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்கல. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவன் படைப்பிலே சிவனை நம்புறவங்க, சிவனோடு சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு நான் சொல்றது தெரியும். சிவன் சிவனை நீங்கள் நம்பினீங்கன்னா அப்படியே சாந்தமாகவே இருப்பான். நமக்கு என்ன செய்யணுமோ ஆல் ப்ரோக்ராமும் அவன் கிரியேட் பண்ணிடுவான். நீங்கள் எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். அதுதான் சிம்மம். நீங்கள் எல்லாமே நீங்களே யோசித்து செயல்படுவீங்க இந்த வருஷத்தில். அது நல்லதே உங்களுக்கு கொடுக்கும். வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க.
வாகனங்களில் கவனம் சிம்மத்திற்கு இந்த வருஷம் தேவை. அஷ்டம சனி. அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்கு சார், எனக்கு ஒரு வில்லங்கம் பண்ணிட்டான் சார், இந்த கேஸ்லேருந்து நான் வெளியில் வரணும் சார், கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உடல் பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். வீண் அவப்பெயர்களை சுமத்துவாங்க. அதில் எவன் சுமத்துறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பதிலடி எப்படி கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்கணும். அந்த அவப்பெயர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முதலே நான் இதெல்லாம் ரெக்கார்டு சொல்லிட்டேன், தெரிஞ்சுக்க வேண்டியதான். இது நடந்தால் என்ன செய்யணும்? இப்போ இதுதான் பிளான். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருங்க. ஒரு புகழ்பெற்ற ஆசாமிகள் விஐபியாக இருப்பீங்க, அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் விஐபியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருந்தே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமாக இருங்க. பிளட்டு, அந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷனா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது டம்ளர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஊசி, இந்த மாஸ்க்கு வந்து நம்ம முன்னாடிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ கம்பல்சரி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வைரஸ் ப்ராப்ளங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நமக்கு ஒட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ஒதுங்கி இருங்க. நல்ல விஷயங்களை இந்த வருஷம் கண்டிப்பாக பயன்படுத்தினால் சிம்மராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உருவாக்கிங்க, ஒரு ப்ரொடெக்ஷனை உருவாக்கிங்க. எல்லார்ட்டையும் இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பெரிய இடத்துல இருக்கலாம், பெரிய நபர்களாக இருக்கலாம், இப்போ கொஞ்சம் பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க, தப்பு இல்லை. உங்களுக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாக்குங்க. எல்லாருக்கும் கை கொடுத்துடாதீங்க, எல்லாருக்கும் நீங்கள் தோழமையாக கையை மேலே போட்டு பேசிடாதீங்க, எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ். சிம்மம் அதான் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நமக்கு இந்த கை இப்போ வந்து நமக்கு மனசு என்னென்னா எல்லாரையும் ஒன்றா நினைக்கிறோம், இது சிம்மம். ஆனால் அவன் நம்மக்கிட்ட வேலைக்கு மட்டும்தான் வரேன். அப்போ சிம்மத்துக்கு நிறைய உணர்வுகள் இந்த வருஷத்தில் வரும், நிறைய புரிதல் வரும். அதுக்கு தான் இவ்வளோதையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிவன் இந்த புரிதலை உங்களுக்கு கொடுப்பார். சிவன் உங்களோடு நர்த்தனம் இருப்பார். அதனால தான் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த விஷயங்களை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸாக வருவீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.